வெல்கம் டு உழவன் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். ஐசல் துரைசாமி. இப்போ நம்ம சேனலில் வந்து நமக்கு தெரியும் we are providing the current affairs video especially from the PIB and the Indian newspaper. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா PIB வர நியூஸ் இந்த நியூஸ் ப்ளஸ் எடிட்டோரியலை வந்து ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ போன வாரத்து போன வாரத்துக்கான போன வாரத்துக்கான அந்த எடிட்டோரியல் வந்து என்ன பண்ணிருக்குன்னா தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வாரத்தில் வந்து PIB இந்த நியூஸ் பேப்பரில் வர எதுதான் ஃபிலிம்ஸ்க்கு முக்கியமானதோ அதை ஒரு வீடியோவாகவும் மெயின்ஸ் ரிலேட்டடான ஒரு மல்டி டைமென்ஷனில் பாயிண்ட் வச்சிங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் படிக்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கான எடிட்டோரியல்லாம் தனியாக ஒரு வீடியோ வந்து நேற்று போட்டிருக்கோம். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ பாயிண்ட் நமக்கு மல்டி டைமென்ஷனில் தேவைன்னா அதை ரெஃபர் பண்ணால் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்த PIB ப்ளஸ் இந்திய நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்டான நியூஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் டு த காமன்வெல்த் கேம்ஸ், ரைட்? யாருன்னா ராஜா முத்துப்பாண்டி வந்து சில்வர் மெடலை வந்து வைட் லிஃப்டிங்கில் வந்து வென்றிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா காமன்வெல்த் கேம்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து இப்போ இருக்கிறது என்னன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து எப்படி எந்த ஃப்ரீக்வன்சி நடக்கும்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த கேம் வந்து நடக்கும். இதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து அந்த காமன்வெல்த்ல மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவும் மெம்பரா இருக்கு, நம்மளும் என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்றோம். ஓகே, இதை யார் ஆர்கனைஸ் பண்றா? இதுக்கு முன்னாடி வந்து காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன்றவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து யாருன்னா காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ், அவங்க அந்த ஒரு அந்த பாடி என்ன பண்ணுது, இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. சரி, ஓகே. இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் த்ரூ த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனிட்டி, ஒரு காமன்வெல்த் மெம்பர்ஸ் நேஷனை ஸ்போர்ட்ஸ் மூலிமா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் கொண்டு வரது தான் அதோட முக்கிய நோக்கமாக இருக்கு. ஸோ அஸ் வெல் அஸ் கல்ச்சுரல் இன்டிகிரேஷனுமே அக்ராஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் அத்லட் வந்து அவனோட திறமையை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரமில் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். அடுத்து வந்து எங்களுடைய மோட்டோ என்னன்னா ஹியூமனிட்டி, ஈக்விட்டி அண்ட் டெஸ்டினி. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாருமே எப்படின்னா ஆல்ரெடி பிரிட்டிஷ் வந்து அவங்க காலனிஸாக வச்சிருந்தாங்களே அவங்கள தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. யார் இதில் வந்து எட்டுனா கிங் சார்லஸ் த்ரீ, ஹெட் ஆஃப் த காமன்வெல்த்ஸ். ஏதோ ஒரு சிம்பாலிக் ரோல் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து வந்து இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இருக்கு காமன்வெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அத்லட்டிக்ஸ், ஸ்விம்மிங், ஃபைட்டிங், பாக்ஸஸ், ரெஸ்லிங், பேட்மேன், ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், ஷூட்டிங், சைக்கிளிங் அண்டு ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகே, அடுத்து வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா எப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா 1934 வந்து ஃபர்ஸ்ட் காமன்வெல்த்தில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலலாம் நம்ம வந்து லீடிங்கில் இருக்கோம்? வைட்டிங், அப்புறம் ரெஸ்லிங், பாக்ஸிங், பேட்மிண்டன் அண்டு ஷூட்டிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். காமன்வெல்த் கேம்ஸ்னா என்ன, ஒலிம்பிக் கேம்ஸ்னா என்ன? ஒன்லி இப்போ காமன்வெல்த் கேம்ஸ்னா அங்கே பேர்ல இருக்குல்ல, அந்த காமன்வெல்த் நேஷன் யாரும் அவங்க மட்டும் தான் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் என்ன பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒலிம்பிக் கேம்னா இது ஆல் ஓவர் த கண்ட்ரிஸ், ஆல் ஓவர் த வேர்ல்டு, எந்த கண்ட்ரில என்ன பண்ணலாம் வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இது இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ணணும் நடக்கும். ஓகே, இதில் வந்து சிம்பிளஸ்ட் இதில் வந்து ஸ்மால் நம்பர்ஸ், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரி மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க காமன்வெல்த் நேஷனில் மெம்பராக இருக்காங்க, அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது வந்து இட்ஸ் குளோபல், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் வந்து யார் ஆல்ரெடி பார்த்தோம், காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ். இங்கே வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாமா? மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் டு குவாலிஃபை ஃபார் த செகண்ட் RKVY அப்படின்னு ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு அந்த ஸ்கீம் வந்து ரிலேட்டட் வித் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த ஸ்கீம் அப்படி முக்கியம் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா எப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க? 2007 8 லான்ச். எந்த மினிஸ்ட்ரி நமக்கு தெரியல. ஒரு யூபிஎஸ்சியில் வந்து வாண்ட் டு ஸ்கீமை படிக்கணும்னா மினிஸ்ட்ரி, எந்த டைப் ஆஃப் ஸ்கீமு, இப்போ பெனிஃபிஷியரி யார்ஸ், அவனோட அப்ஜெக்டிவ் என்ன, இதெல்லாம். ஓகே, அடுத்து வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பை அக்ரிகல்ச்சர் as well as the allied activities. Okay, for example cattle rearing and other horticulture crops.
ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மேனராக டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்த ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தது தானே அது ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஓகே. அடுத்து வந்து கயா பாரதம் மிஷன், அது மேனேஜ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. கயான் பாரதம் மிஷன் என்னன்னா, நம்ம இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகே. இது வந்து இப்போ நம்மளுடைய ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணணும். அது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய அந்த வரலாறு, அந்த ஹெரிடேஜ் கல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்மளால வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம அடுத்த தலைமைக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு போக முடியும். ஓகே. ஸோ ஓகே, இதில் எந்த மினிஸ்ட்ரி வந்து இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். கல்ச்சர் அவங்க தான் இருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா, நேஷனல் மிஷன் ஃபார் மேனஸ்கிரிப்ட்ஸ். அவங்க தான் வந்து இந்த கயான் பாரத் மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மடனப்பள்ளி, அவங்க அது வந்து எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜீரோ வேஸ்ட் சிட்டி. ஜஸ்ட் ஒரு ஜீரோ வேஸ்ட் சிட்டி வந்து ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்குது. அது வந்து எங்கன்னா மடனப்பள்ளி, எங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஓகே. அடுத்த நியூஸ் சொல்லலாமா? அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோசி மெச்சி இன்ட்ரா ஸ்டேட் லிங்க் ப்ராஜெக்ட். ஓகே. கோசி மெச்சி இன்ட்ரா ஸ்டேட் லிங்க் ப்ராஜெக்ட்னா இது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பீகார்ல வந்து இருக்கு. இதோட முக்கியமான எய்ம் என்னன்னா, கோசில வந்து அந்த ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா, கோசி இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஓகேங்களா? அதுல வந்து வாட்டர் வந்து ரொம்ப சர்ப்ளஸ் வாட்டர் அதிகமா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ரிவரையும் மெச் ரிவரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது, மெச் ரிவர்ல வந்து இரிகேஷன் ரொம்ப என்ன பண்ணலாம், பெட்டரா வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மெச் ரிவர்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா கோசி ரிவர்ல நிறைய வாட்டர் இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இன்டர்லிங்க் பண்ணும்போது தண்ணி இல்லாதப்போ நம்ம வந்து அந்த டிராஃப்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளட் வரும்போது என்ன பண்ண முடியும், நிறைய வேஸ் ஆஃப் ட்ரைனேஜ் இருக்கும்போது அந்த ஃப்ளட்டுன்றது என்ன பண்ணணும், கம்மியாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னுடைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் ப்ராஜெக்ட் எது கீழே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. ஓகே. ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோசி, அது மெச் ரிவர். எந்த ரிவர் பேசின் இதெல்லாம் எங்கே வந்து பெனிஃபிட் ஆகும்னா, மகானந்தா பேசின் தான் வந்து பெனிஃபிட் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம ரிவர் ரிலேட்டடாக வந்துட்டு யார் விஷயம் எதை மிஸ்ட் வந்துடும், மிஸ்டர் ஜல்சக்தி. அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சலாம். மிஸ்டர் ஜல்சக்தின்றது ஈஸியாக நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே. இப்போ வந்து கோசி ரிவரோட ஒரு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே. இது எங்கே ஆர்ஜின் ஆகுதுன்னா, டிபெத்தில் ஆர்ஜின் ஆகுது. இது சப்த கோஷின், நேபாளில் வந்து சப்த கோஷின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சைனாவில் வருது. சைனாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னா, சைனா, நேபாள், சைனா, திபெத், இப்படி நேபாள், அப்புறம் பீகார்ல வருது. இது வந்து கங்காவுடைய ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. இது சார் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. சார் ஆஃப் பெங்கால் அது சார் ஆஃப் பீகார், சாரி, சார் ஆஃப் பெங்கால் வந்து தாமோதர சொல்லுவோம். இது வந்து சாரோ ஆஃப் பீகார்ன்றது கோசி சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லணும்னா, அடிக்கடி அங்கே அதிகமான ஃப்ளட் வந்து நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டியை, லைவ்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அஃபெக்ட் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து மெச் ரிவர். இது வந்து என்னன்னா, மகாபாரதா ரேஞ்ச், நேபாள். ஓகே. இது வந்து நேபாள், நல்லா நமக்கு வச்சுக்கணும். கோசி ரிவர் வந்து டிபெட்ல உருவாகுது. ஓகே. மெச் ரிவர் வந்து நேபாள் உருவாகுது, ஆர்ஜின் ஆகுது. மகாபாரத் ரேஞ்ச் அங்க நேபாள் உருவாகுது. நேபாள் பீகார்ல மட்டும்தான் போகுது. இது திபெத்தில் உருவாகல. இது மெச் ரிவர். இது வந்து என்னன்னா, மகானந்தா ரிவருடைய ட்ரிபியூட்டரி தான் அது மெச் ரிவர். ஓகே. இது வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அந்த பார்டர்ல வந்து என்ன பண்ணுது, இது வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, மெச் ரிவர். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் ப்ராஜெக்டை வந்து அங்கே லிங்க் பண்ணுறாங்கன்னும் போது அதனுடைய ரிவர்ஸை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. யூபிஎஸ்ல வந்து ஒரு ரிவர்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க போனது என்னன்னா, ஒரு ரிவர் கொடுத்துட்டு அதனுடைய ட்ரிபியூட்டரி எது ட்ரிபியூட்டரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. பட் ஆனால் அந்த ட்ரிபியூட்டரி கேட்டதில்லை. இப்போ கங்கா இருக்குன்னா கங்காவோட ட்ரிபியூட்டரி வந்து கோசினா அதை கேட்டுருக்காங்க. அந்த கோசியோட ட்ரிபியூட்டரி அந்தளவுக்கு டீப்பாக யூபிஎஸ்சி போனது கிடையாது. ஓகே. ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். மெச்சிலிபுரம் வந்து மகானந்தாவுடைய ட்ரிபியூட்டரி, அதன் கோசி இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. எங்கெங்க ஆகுது, அது வந்து டிபெட், இது வந்து நேபாள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் அண்ட் டெக்னிக்கல் ப்ராக்ரஸ் ஆஃப் கல்பசார் ப்ராஜெக்ட். ஓகே. சரி, கல்பசார் ப்ராஜெக்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். எந்த ஸ்டேட்ல குஜராத். ஓகே. ஸோ குஜராத்தில் எங்கே நிறைய இது அந்த கல்ஃப் ஆஃப் காம்பத், நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கல்ஃப் ஆஃப் காம்பத் ஒன்று இருக்குது, கல்ஃப் ஆஃப் கட்ச் ஒன்று இருக்குது. கல்பசார் ப்ராஜெக்ட் வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றி ஈஸியாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அங்கே தான் நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ அப்படின்னா அது எங்கே கரெக்டானா, கல்பசார் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் காம்பத். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்டரி ஞாபகம் வச்சலாம். இங்கே கேஏன்னு ஆரம்பிக்குதா, இங்கேயும் கேஏ. அப்போ அது கட்சியும் கேயூன்னு ஆரம்பிக்கும். அப்போ கல்பசார் ப்ராஜெக்ட் எங்கே இருக்கு, காம்பத், கல்ஃப் ஆஃப் காம்பத். ஓகே. இது வந்து என்னன்னா மல்டிபர்பஸ் வாட்டர் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட். நிறைய, அதாவது போர்ட்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் வேஸு, நிறைய விதத்துக்கான உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். அதோட எய்ம் என்னன்னா,
ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ஒரு கல்ஃப் ஆஃப் காம்பத்துக்கு சென்டரில் ஒரு பேரியரை கட்டி அங்கே நான் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் வாட்டர், பெரிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை வந்து உருவாக்கணும். அதான் என்னுடைய ப்ராஜெக்டுடைய, அதுவும் ஒரு மெயின் எய்ம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரிவர்ஸ் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் கட்சில் வந்து கலக்குதுன்னா, நர்மதா, நம்மளுடைய இருக்குல்ல, நர்மதா, மாகி, சபர்மதி, அண்ட் தென் தாதார். ஓகே. இப்போ வந்து நம்ம மேப்பில் பார்ப்போம். இங்க பாருங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத். இங்க தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். இப்போ கல்பசார் ப்ராஜெக்ட் இருக்கிறது இங்க தான் இருக்கு. ஓகே. இப்போ பார்த்தா நமக்கு தெரியும்ல. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மல்டி பர்பஸ் சொல்றோம்ல, இங்க தான் வந்து ஒரு பேரியரை வந்து கட்டிட்டு, அஹ் இது ஃபுல்லானது, ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரெஷ் வாட்டரை வந்து தேக்கி வைக்க போறோம். ஓகே. எங்க இருக்குன்னு பார்த்தாச்சா. இப்போ வந்து இதை நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். எப்படின்னா, இப்போ கல்பசார் ப்ராஜெக்ட்டுக்கு நர்மதா ரிவர் வந்து எங்க இருக்கு, சவுத்தில் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நர்மதா ரிவர்ல இருந்து இங்க ஒரு கேனல் இருக்கு, நர்மதா டிஸ்ட்ரிபியூஷன் கேனல். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருந்திருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளா ஒரு கேனலை வந்து இங்க போட்டிருக்கோம். ஓகே. இங்க இருந்து வருது தாதார் ரிவர். தாதார் ரிவர் வந்து எங்க எங்க கல்ஃப் ஆஃப் கம்பர், அதாவது மாகி ரிவர். இது வந்து இங்க ரொம்ப உள்ள இருக்க மாகி ரிவர். ஓகே. அடுத்து வந்து இங்க வந்து நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் வந்து இங்க டைரக்டா வந்து இங்க வந்து கலக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேரேஜ் வச்சு, பேரேஜ் கட்டி தான் என்ன பண்றோம், இதை வந்து இங்க இது பண்ணிட்டு போறோம். ஓகே. இதை வந்து கல்பசார் டேம்னு சொல்லுவோம். இது ஃபுல்லான இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இருக்கும். ஓகே. ஏன்னா இங்க இருந்து அந்த சியோடைய வேவ்ஸால இந்த என்னது வாட்டர், அதாவது சால்ட் வாட்டர் வர வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு பேரேஜ் நம்ம இங்க கட்டும்போது இங்க இங்க இருந்து நம்ம என்ன வரும், ஃப்ரெஷ் வாட்டர் தான் வரும். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம தேக்கி வச்சுக்கும் போது இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டி பர்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எந்தெந்த ரிவர் கலக்குது, கல்பசார் ப்ராஜெக்ட்னா என்ன, இட் இஸ் ஏ மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ஓகே. மல்டி மாடல் ப்ராஜெக்ட்னா இது நம்ம வந்து நிறைய ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே. அடுத்து போலாமா. அடுத்து வந்து ரிலேட்டட் டு அத்தல் பீமித் வைட் வயக்கிட் கல்யாண் யோஜனா. ஓகே. இது ஒரு ஸ்கீம்ஸ், அட்டல் பீமித் வயக்கிட் கல்யாண் யோஜனா. இது வந்து ஒரு என்ன சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். யார் இது வந்து எந்த மினிஸ்ட்ரியில் வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. சரி. இது எதனால ஸ்கீம்னா வந்து இஎஸ்ஐ இன்சூர்டு ஒர்க்கர் ஹூ லாஸ்ட் த ஜாப் இன்வாலண்டர்லி. ஓகே. யாரெல்லாம் வந்து அந்த இஎஸ்ஐசி அதை இன்சூர்டு ஒர்க்கராக இருக்காங்களோ, அவங்க அவங்களாம் வந்து ஜாப் லாஸ் பண்ணா அவங்க என்ன பண்றாங்கன்னா, டெம்பரரியா ஒரு கேஷ் ரிலீஃப் வந்து தராங்க. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு வந்து ஒரு கேஷ் ரிலீஃப் தர்றாங்க. ஓகே. இஎஸ்ஐசி என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஓகே. இதுல அவங்க ஒரு எம்ப்ளாய் வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து டெம்பரரியா அந்த ஒரு வேலை போனாலுமே அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கேஷ் ரிலீஃப் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியட்ல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னது, ஃபுல்லி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். நல்லா நம்ம வச்சுக்கணும். இதுக்கு பேர் என்னது, அடல் பீமித் வைக்கிட் கல்யாண் யோஜனா. அடல் பீமித் வைக்கிட் கல்யாண் யோஜனா என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். அவங்க தான் என்ன பண்றாங்க, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே. அடுத்து வந்து அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் அவுட்ரீச் பை த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஓகே. மைனாரிட்டிஸ் கமிஷன் வந்து நியூஸ்ல வந்திருக்கும். இட்ஸ் பிஐபிலையும் வந்திருக்கும். அட் த சேம் டைம் இந்த நியூஸ் பேப்பர்லையுமே என்ன பண்ணணும், நியூ சீஃப் உமன் மைனாரிட்டி கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நியூஸ்ல வந்திருக்கும். ஓகே. இப்போ வந்து மைனாரிட்டி கமிஷன் பொறுத்த வரைக்குமே அது வந்து ஒரு ஸ்டாட்டரி பாடி. எப்போ எஸ்டாப்ளிஷ் 1993 நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆக்ட். அதில் தான் என்ன பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே. ஆனா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கமிஷன் ஃபார் எஸ்டி, எஸ்சி அண்ட் ஓபிசி இதெல்லாமே என்னது, இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகே. அது 338 வரும். ஆனா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டின் போது நம்மளும் டக்குனு என்ன பண்ணலாம், ஒரு ஏதோ ஒரு விதத்துல அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் படின்னு நமக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா. ஆனா அப்படி கிடையாது. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் ஏ ஸ்டாச்சுரி பாடி. எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க, நேஷனல் கம்யூனிட்டி மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சரி. எந்த மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். இங்கேயுமே மாற்ற வாய்ப்பு இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அதுவும் சொல்லுவாங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகே. ஹெட்குவார்டர் நியூ டெல்லி, நமக்கு தெரியும். நிறைய யாரெல்லாம் அதில் வந்து கவர் ஆகும், இது ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ்ல என்னதுன்னா, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், பாரிஸ் அண்ட் ஜெயின்ஸ். இந்த ரிலிஜன்லாம் இதுக்கு மைனாரிட்டிஸ் இது கீழே கவர் ஆகுது. சரி. இதோட கம்போசிஷன் வந்து யார் இருக்காங்க, சேர்பர்சன். அடுத்து வந்து வைஸ் சேர்பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மெம்பர்ஸ். ஓகே. அதே மாதிரி இந்த மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணும்போது எல்லா மைனாரிட்டி ரிலீஜன் வந்து ஒருத்தர்னாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. சிம்பிளாக தெரிஞ்சோன்னா, இந்த மினிஸ்ட்ரினா ஸ்டாச்சுரி பாடி. ஓகே.
யாராவது சேர் பர்சன் இருக்காங்க, வைஸ் சேர் பர்சன் இருக்காங்க, ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 5 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது, மெம்பர்ஸ்ல யார் நாமினேட் பண்ணும்போது, எல்லா இந்த 5 இந்த கம்யூனிட்டியில இருக்கிற, ஓகேவா, இங்க இருக்கிறாங்கல்ல, இந்த ரிலிஜியன்ஸ், ஓகே, இதுல இருக்கிறவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரை வச்சு கண்டிப்பா அந்த கமிட்டியில இருக்கணும். அப்பதான் அவங்களுடைய நீட்ஸை வந்து அங்கே வந்து பேச முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் மேக்கிங் ஆஃப் ஏ ஸ்போர்ட்டிங் நேஷன். ஓகே, கேலோ இந்தியா அண்ட் தென் ரோடு டு த இன்டர்நேஷனல் எக்ஸலன்ஸ். ஓகே, கேலோ இந்தியா கேம் என்னன்னு பார்த்துக்கலாம். கேலோ இந்தியா கேம் தான் நேஷனல் லெவலில் ஒரு நடக்கிற ஒரு ஸ்கீம், மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நம்ம இந்தியாவில் நடத்துகிறோம். இதில் நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், அப்புறம் பாரா 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 கேம்ஸ், அண்ட் தென் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். ஓகே, ஸ்கீம் என்னன்னா கேலோ இந்தியா யார் இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க 2008ல் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இவங்க இது கேலோ இந்தியா எதுனா ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா, என்ன பண்ணணும்னா ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ் அந்த ஐடென்டிட்டி ஆஃப் ஸ்போர்ட்டிங் டேலண்ட். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப டேலண்டாக இருக்காங்களோ அவங்க ப்ரொமோட் பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த கேலோ இந்தியா ஸ்கீமோட வேலை. இது வந்து இஸ் எ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏசியன் கேம்ஸ்னா என்னன்னா இட் இஸ் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இன் ஏஷியா. நம்ம ஏசியாவிலே தான். அப்படின்னா நம்ம ஏசியான் போது ஏசியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ஜாயின் பண்ணிருப்பாங்க. கேலோ இந்தியானா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல பிளேயர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் வந்து யார் நடத்தினா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம தான் நடத்திருக்கோம் நியூ டெல்லி. ஓகே, இந்தியாவில் எப்படின்னா 1951 நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏசியன் கேம் வந்து நடத்திருக்கோம். யார் ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா 1982. இது ஃப்ரீக்வன்சி வந்து 4 இயர்ஸ். நல்லா நான் வச்சு ஃப்ரீக்வன்சி வந்து 4 இயர்ஸ். அப்படின்னா அது காமன்வெல்த் கேமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏசியன் கேமாக இருக்கட்டும், அப்புறம் ஒலிம்பிக் கேமாக இருக்கட்டும். ஒலிம்பிக் கேமாக இருந்தால் இந்த 3 கேமுமே அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. ஓகே, காமன்வெல்த் கேம் வந்து நம்ம நேற்று எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஸோ ஆக்சுவலாக எங்கே நடந்திருக்கும், இப்போ வந்து கிளாஸ்கோ யூகேல நடந்திருக்கும். ஆனால் இது எங்கே நடக்கிறதா இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா நடக்கிறதா இருந்துச்சு. ரீசன் வந்து என்னன்னா இட்ஸ் ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு வேலை அங்கே நடந்துச்சு. ஸோ நம்ம 2010 நம்ம தான் என்ன பண்ணுறோம், காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடத்த போகிறாங்கன்னா அகமதாபாத்தில். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அந்த நியூஸோட கண்டினியூஸ் என்னென்ன ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. ஓகே, டாப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க தான் இது பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் படி வந்து யாருன்னா மிஷன் ஒலிம்பிக் சேல்ஸ். ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு அத்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து மெடலை வின் பண்ண வைக்கணும் ஒலிம்பிக் கேம்ஸில், அதாவது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். அதான் என்னோட முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலோ கிருதி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இதுவுமே மினிஸ்ட்ரி தான் நடக்குது. அதே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யங் அத்லெட்ஸ், அதாவது 90 to 80 இயர்ஸ், அது வந்து நார்மலான பர்சன்ஸ் மேலே அந்த இது ஒலிம்பியாடு டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீமு. ஆனால் இந்த கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது யாருன்னா எஸ்பெஷலி ஃபார் யூத் அப் டு த இயர்ஸ் ஆஃப் 19 to 80. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டேலண்டான பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பிளேட் ஆகிக்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்கீம்ஸ் பேர் தான் அது கேலோ இந்தியா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாமே சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகே, அடுத்து வந்து நீல் கேனி லீட் டு த ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸாம் ரிஃபார்ம். ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்ம நீட்டுக்கான அப்போ ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்டிஏ இவங்க தான் நீட் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேப்பர் லீக் ஆனதில் சரி இந்த என்டிஏவோட ஆர்கனைசேஷனோட பேசிக் நேச்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். 2007 அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான் இருக்குது. எதுக்கு இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சரி, என்டிஏ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒன்லி நீட்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீட்டு, அப்புறம் ஜெஇ மெயின்ஸு, சியூஇடி, யூஜிசி நெட்டு அண்ட் அதர் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் நிறைய வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ ஓகே, ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் இப்போ 56th அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 10th ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ எது இந்த விதத்தில் ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெம்பர்ஸ் வந்து வாலண்டியரியாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து விலக முடியாது. அப்படின்னா என்ன, வாலண்டியரியாக ஃபர்ஸ்ட் போயிடலாம்.
ஆனா அந்த வாலண்டரின்றது ஒரு ஃபார்முலா வந்து ரெசிக்னேஷன் பண்ணாதான் வாலண்டரின்னு சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சப்போஸ் அவர் வாலண்டரியா எதுவுமே பார்ட்டியில வந்து விலகல. ஆனா அந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்களை செய்யறாருனாலே அவர் மேல என்ன பண்ணலாம், ஆன்டி எலெக்ஷன் வந்து அவர் மேல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் த்ரூ த ஆன்டி எலெக்ஷன் வி கேன் டிஸ்குவாலிஃபை தட் பர்சன். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்ல போனா பப்ளிக்லி ஜாயினிங் அதர் பார்ட்டி இது சொல்லலாம். கேம்பெயினிங் அவரு அவர் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றாரு, அவர் வந்து கேம்பெயின் போடுறது. ஆஹ் அது மூலம் மற்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றது, இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணாலுமே இட்ஸ் கம் அண்டர் த ஆன் டிபெக்ஷன் லா. ஓகே, அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஓட்டிங் அகேன்ஸ்ட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி விப். சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டி விப்னா யாரும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஹெட். ஓகே, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில அவர் தான் ஹெட், அவர் தான் மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவார், கோஆர்டினேட் பண்ணுவார். ஓகே, இப்போ வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட் ஏதாவது கவர்மெண்ட் ஒரு பார்ட்டி மெம்பர்ஸ் ஒரு பில்லை கொண்டு வராங்கன்னா, அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கு சொல்றாங்களோ எல்லாம் டிசைட் பண்ணி அவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும், ஓட்டு போடணும். அப்படி ஏதாவது ஆப்போசிட்டா போடும்போது அவங்க என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணப்படலாம். ஓகே, அப்படிலாம் ஓட் பண்ணாம இருக்கிறது, அப்சைன் ஃப்ரம் த ஓட்டிங், கேன் பி டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் இங்கே வந்து சில குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த வாலண்டரி அகைன்ஸ்ட் பார்ட்டி இருக்கு எதுனா, சரி பார்ட்டியே சொல்லிட்டாங்க நீ ஓட்டு போடலாம் அப்படின்னா அவங்க ஓட்டு போடலாம், அப்போ வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வராது. சேம் டைம் பார்ட்டி கண்டோன்ஸ். ஓகே, ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆகிட்டு 15 டேஸ்ல சரி பரவாயில்ல, அந்த பார்ட்டியே சொல்லிச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியாது, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்ட்டி பண்ணுறது யாருன்னா இட் இஸ் ஹெட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவனோட மெயின் பர்பஸ் என்னன்னா பார்ட்டிக்கு டிசிப்ளைனாக வச்சுட்டு இருக்கணும். யுனைடெட் ஸ்டாண்ட் இன் லெஜிஸ்லேச்சர், அந்த பார்ட்டி ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும், அதுதான் முக்கியமான நோக்கம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மெம்பர்ஸ். ஓகே, சரி, இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யாரெல்லாம் சுயேட்சையா நின்று ஒரு தேர்தலில் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் என்ன பண்ண முடியாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணாலே என்னது, டிஸ்குவாலிஃபிகேஷன், எந்த ஒரு கட் ஆஃப் ரேட்டுமே கிடையாது. இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் வந்து ஒரு எலெக்ஷனில் நின்னா இட் ஷுட் பி அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டிலுமே என்ன பண்ண முடியாது, அவரால் வந்து இணைய முடியாது. அப்படி நீ ஒரு ஜாயின் பண்றாங்கன்னா ECR must be disqualified through under the anti-defection law. ஓகே, அடுத்து வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். இப்போ வந்து நாமினேட் மெம்பர் தான் வந்து வித்தின் 6 மந்த். ஓகே, 6 மந்த்துக்குள்ள அவங்க எந்த பார்ட்டி வேணாலும் போயிடலாம். ஓகே, ஆனால் 6 மந்த்து அப்புறமா அவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, சரி, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் யார் டிசைட் பண்றா, இட்ஸ் அப் டு த ஸ்பீக்கர். அப்படி ஸ்பீக்கர் லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சேர்மேன். ஓகே, இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒருத்தர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றாரு, ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்போனா ஸ்பீக்கருடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனே பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்து ஸ்பீக்கர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணால் இது ரிஜெக்ட் பண்ணது தான், அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் லேட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பீக்கரோட டிசிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு த ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜருக்கு சில எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேட்டர் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட், எப்பெல்லாம் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாருன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜர்ஸ் வித் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி மெஜர் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகே, ஒரு 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டியில் வந்து 18 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 2/3 6. ஓகே, 6 to 7 இதில் வந்து 12 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்ட்டிலேருந்து வேற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டாங்கன்னா அவங்க மேலே என்ன பண்ண முடியுதுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அதாவது ஆன் ப்ரொடெக்ஷன்ல, ஏன்னா 2/3 இருக்காங்க, 2/3க்கு அப்போ இருக்காங்க, 2/3 இருக்காங்க. ஓகே, இது மட்டும் தான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன். இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 1/3 இருந்துச்சு. ஓகேவா, அது இருந்துச்சு. பட் அதை வந்து நம்ம 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003 என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸப்ஷன் 2/3 மெஜர் மட்டும்தான். இதுவே மெஜர் பண்ணும்போது எக்ஸப்ஷன் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இது எப்போனா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. ஓகே, அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் கேசஸ். இது வந்து நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் யூஸ் ஆகும், அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸுமே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கியோட்டோ ஓலர் அண்ட் தென் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸ்பீக்கர் டிசிஷன் என்னது, நாட் டு பி ஃபைனல், இட்ஸ் சப்ஜெக்ட் டு த ஜுடிஷியல் ரிவ்யூ. அது வந்து ரவி எஸ் நாயக் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாலண்டரி கிவிங் த மெம்பர்ஷிப் இஸ் நாட் லிமிடெட் டு த ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல,
ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணல பார்ட்டில இருந்து, ஆனா பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா எல்லா வேலையும் செய்றாங்கன்றதுக்காக அவரு ரிசைன் பண்ணல. அதெல்லாம் அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவரு அந்த பார்ட்டியோடைய பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டாலே ஆன்டி டிஃபெக்ஷன் அவருக்கு அவர் மேல என்ன பண்ணலாம்? அவர் மேல அவருக்கு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் பொருந்தும். ஓகே. அடுத்து வந்து கிசாம் மெக்கட் சந்திரா சிங் விசஸ் ஆனரபிள் ஸ்பீக்கர் மணிப்பூர் லெஜிஸ்லேட்டர் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பீக்கர் வந்து ஒரு டைம் லிமிட் வித்தின் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு டைம் லிமிட்டும் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 3 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை வந்து என்ன கரெக்டா ப்ரொசீஜர் பிரகாரம் ஒண்ணு டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இல்லைன்னா அது வந்து தப்பா இருந்துச்சுன்னா அது வந்து இது பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து இந்தியா வந்து டிஃபென்ஸ்ல வந்து நியூ ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு இது பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் மகேந்திரகிரிக்கான இண்டிஜினியஸ் ஸ்ட்ரீட் ஃப்ளைட். ஓகே. இது வந்து ஒரு கப்பல். இது வந்து ப்ராஜெக்ட் 17 இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து டிஆர்டிஓ ஒன்றுனா பிங்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் அந்த ப்ராஜெக்ட் கொஸ்டின் ஏர் டிஃபென்ஸ் மிஷல். ஓகே. இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருப்பாங்க. பிரம்மோஸ் நமக்கு தெரியும் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். அடுத்து வந்து அஸ்த்ரா பியாண்ட் த விசில் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிஷன். அஸ்த்ரா இது உள்ள பியாண்ட் டு பி ராம் பிவி ராம். ஓகே. ஏர் டு ஏர் மிஷன் இதான் வந்து அஸ்த்ரா. அஸ்திரா வந்து அர்த்தம் வந்துன்னா கார்கில் வார் திவாஸ். இதை வந்து நம்ம வந்து கார்கில் வார நினைவாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்போனா ஆம், கார்கில் வாரில் இறந்த நம்மளுடைய சோல்ஜருடைய நினைவுபடுத்துவதமாக 26 ஜூலை இயர் நம்ம அது வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அது கீ காம்பனன்ட் ஆஃப் ஆத்ம நிர்பர் நமக்கு தெரியல. டிஃபென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? 1 மினிட். ஓகே. டிஃபென்ஸை வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வந்து நமக்கு நம்மளோட இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ நம்ம ஃபாரின் கண்ட்ரி என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அதிகமாக டிஃபென்ஸ் காம்பனண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கோம், தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எபிடாபிஸ் டே அப்படின்றத வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க 8 இயர்ஸ். ஓகே. சரி. இந்த ஹெப்படைசிஸ். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எத்தனை 1 2 3 4 5 டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஏல இருந்து வரைக்கும் இருக்கு. ஓகே. இது வந்து ஒன்றும் இல்லை. ஹெச்ஐவினா எபிடெமிஸ் ஏ வைரஸ் பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் சி வைரஸ் வரைக்கும் இருக்கு. சரி. இதுக்கு ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து என்னன்னா எக்ஸப்ட் எபிடெமிஸ் பி அது மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து டிஎன்ஏ தான் ஆனது. மற்ற எல்லாமே என்னது ஆர்என்ஏ தானே, அது ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து இருக்கு. ஓகே. இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் பண்ணுவோம்னா இது எல்லாமே என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. ஒரு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு வந்து மோர் தென் 6 மந்த்லாம் இது இதெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டைம் தான். ஸோ இது கிடையாது எபிடபிசிஏ. பட் பி சிடி எல்லாமே என்னது இஸ் ஏ குரோனிக் நேச்சர். இட் மீன்ஸ் லாங் டேர்ம் இட் கேஸ் த பெயின். ரொம்ப நாள் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வந்து குரோனிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். பட் ஆனால் எபிடபிசி ஏ வந்து அது கிடையாது. வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் இருக்குன்னா ஏக்கு இருக்கு, பிக்கு இருக்கு, ஆனா சிக்கு வந்து கிடையாது. டிக்கு இருக்கு. இது வந்து எப்படி டிக்குன்னு தனியா இல்லை, பிஏ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டிஏ வந்து க்யூர் பண்ண முடியும். அடுத்து வந்துன்னா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எபிடெமிக்ஸ்க்கு அந்த ஈக்கு. அடுத்து வந்து எப்படி வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. இது வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் இதெல்லாம் நான் வச்சேன். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் பிளட் அண்ட் பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ரத்தத்து மூலயமா அது மாதிரி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது எபிடெமிக்ஸ் வைரஸ் பி. அடுத்து சியும் அப்படிதான் பிளட்டு. ஆனால் இந்த டி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டி அப்படியே பார்த்தோம்ல, டியும் டியும் எது நம்ம வச்சுக்கலாம். பினா டி இதை அப்படி திருப்பி பி இப்படி போடுவோமா, இதை வந்து அப்படியே இப்படி திருப்பி போட்டு டி ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா இது ரெண்டு முரண் ஒரு இன்டர்லிங்கா இருக்கு. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா வேஷன்ல பிக்கு என்ன போட போறோமோ அதுதான் டிக்கும் போடுறோம். ஓகே. பி ஒரு பர்சனுக்கு வந்ததான் தான் வரும். டின்ற ஒரு வைரஸ் அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே. இதான் அது வந்து பார்த்தோம். அடுத்த இது வந்து எப்படி இருக்குன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான் ஈயுமே வந்து ஏஐபி ரெண்டுமே வருது. இது ரெண்டுமே பிளட். இது பிசி. டி வந்து நீட்ஸ் எபிடமிஸ் பி அது இருந்து தான் இது வரும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி
FCFRMS பிளாட்ஃபார்ம் 2.0 அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஃபினான்சியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா I4C அப்படின்னா இந்தியன் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதனோட இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலாக கூட இதை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. எதை? ஓகே, சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஹெல்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1930. அடுத்து வந்து மெயின் பர்பஸ் என்னன்னா ரியல் டைமாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஃப்ரீஸ் ட்ராக்கிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் மணி லாஸ்ட் சைபர் கிரைமில் ஒரு மணி லாஸ்ட் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் CFC FRMS அப்படின்ற போர்ட்டல் எதுக்கு சம்மந்தமானதுன்றது மட்டும் தெரிஞ்சுட்டா ஓகே. அடுத்து I4C இன்டர்நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இருக்குல்ல, I4C. இது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டிங். ஓகே, ஹெல்ப்லைன் நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து சமயான் போர்ட்டல். ஓகே, இது வந்து கிரைம் டேட்டா ஷேரிங். ஓகே, நம்ம வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட்டியா அவங்க கிரைம் ரிலேட்டடான டேட்டா என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் எந்த பிளாட்ஃபார்ம்னா சமயவாய பிளாட்ஃபார்மில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிரதீப் மாடியூல். இது வந்து எதுக்குன்னா மேப் ஆஃப் சைபர் கிரைம் லொகேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவருடைய எங்கெங்கெல்லாம் எந்தெந்த லொகேஷன்லாம் வந்து சைபர் கிரைம் நடக்குது, அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் மேப் பண்ணுறதுன்னு பிரதிபி மாடல். அது வந்து சையப் போர்ட்டல். இது வந்து எதுக்குன்னா லீகல் நோட்டீஸ் ஃபார் ஐடி இன்டர்மீடியரிஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன்லாஃபுல் ஆன்லைன் கண்டென்ட். அதுதான் இது லீகலாக வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் ஐடி இன்டர்மீடியட், அதுக்கான போர்ட்டல் தானே அது சையோக் போர்ட்டல். அப்புறம் நல்லா நான் வச்சுது சமயவான் போர்ட்டல் இருக்கு. சமயவாய சம சமன் வாயா பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி டேட்டா டிஃப்ரெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சையோக் போர்ட்டல் வந்து இருக்குன்னா ஐடி இன்டர்மீடியட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு தவறான ஒரு கண்டக்ட் இது பண்ணால் அதை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் போர்ட்டல் மூலிமா நம்ம என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அது பேர் தான் அது சையோக் போர்ட்டல். அப்புறம் வந்து பிரதிபி மாடல்ன்றது சைபர் கிரைம் லொகேஷனை வந்து என்ன பண்ணுறோம், மேப் பண்ணுறதுன்னு அது பிரதிபி மாடல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரோமோஸ் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பிஎம் கொஷன் அந்த பிஎம் சூரியகார் ஸ்கீம் டு ஆக்சலேட் சோலர் ரூரல் எனர்ஜி செல்ஃப் எஃபிஷியன்சி. ஓகே, இது ரெண்டுமே வந்து ரெனியூவல் எனர்ஜி தான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு ஸ்கீமுமே ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் முக்கியமான நோக்கமாக வந்திருக்கும். ஏன்னா பிஎம் கொஷன் இட் இஸ் ரிலேட்டட் டு த, அதாவது யூசிங் renewable எனர்ஜி ஃபார் சோலார் பம்ப்ஸ் அண்ட் தென் டீசென்ட்ரலை சோலார் பம்ப்ஸ் அண்ட் தென் வெல்ஸ். அது வெல் பம்ப்ஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம் குஷன். பிஎம் சூரியகார் வந்து எதுக்குன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டு வந்து என்ன பண்ணணும், ஹவுஸ் ஹோல்டு எனர்ஜி வந்து நம்ம வந்து renewable எனர்ஜியை யூஸ் பண்ணணுன்றதுலாம் வந்து பிஎம் சூரியகார். இது ரெண்டுமே. ஆனால் பிஎம் குஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண 2019. 2024 தான் அந்த பிஎம் சூரியகார் வந்து லான்ச் பண்ணுறோம். ரெண்டுமே மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி. ஓகே, டார்கெட் குரூப் இது வந்து ஃபார்மர்ஸ், இது வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, நமக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து நம்ம கணினியில் வந்து மோட்டார் அதுக்கெல்லாம். இது வந்து வீட்டுக்காக. இது வந்து க்ளீன் எனர்ஜி ஃபார் அக்ரிகல்ச்சர், இது க்ளீன் எனர்ஜி ஃபார் த ஹவுஸ். இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் இது வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கிரேட் ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீமு. ஓகே, இதில் வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இது பண்ணுறாங்க. பேரண்ட் மிஷன் வந்து நேஷனல் டெக்னிக்கல் மிஷன், அவங்க தான் வந்து ஒரு பேரண்ட் மிஷன் சொல்கிறோம். ஓகே, எனக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிராண்ட் ரிசர்ச் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் அக்ராஸ் ஆஸ்பிரேஷன் யூனிட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணுன்றது அதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த கிரேட் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். சரி, இவங்க வந்து எப்போலேருந்து இது வந்து 2020 இருக்கு. யாரெல்லாம் அதில் பெனிஃபிஷரி, இன்வெஸ்டர்ஸ் யார், வந்து இனோவேட்டர்ஸ் யார், புதுசாக சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ்ட் அண்ட் தென் ஸ்டார்ட் அப்ஸ். இது எல்லாமே இவங்களாம் வந்து எலிஜிபிள். இவங்களுக்கு மேக்ஸிமம் கிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லேக் தராங்க ஃபார் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்து வந்து டைகர் கன்சர்வேஷன் பற்றி ஒரு நியூஸ் பிஐபியில் வந்து பேக்ரவுண்ட் வந்திருக்கும். இந்த தீம் தான் ப்ரொடெக்டிங் டைகர் அண்ட் ப்ரிசர்விங் த ஈகோ சிஸ்டம். ஓகே, குளோபல் ஷேரில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 75%. ஓகே, மோர் தென் 2/3, ஆல்மோஸ்ட் 2/3 நம்ம தான் இருக்கோம். நம்ம தான் வந்து டைகர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்குது. எத்தனை டைகர் ரிசர்வ் வந்து 58. டைகர் ரிசர்வ் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் டைகர். இது வந்து யார் லான்ச் பண்ணியிருப்பா, 1973
மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டைகரை வந்து அதோட ஹேபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் அதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அடுத்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. சரி, இது எதுக்குள்ள வரும் நல்லா யோசிக்கணும். இது என்வரன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்குள்ள வரும்னு யோசிப்போம். ஆனால் அது வந்து தப்பு. இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழே தான் வந்து வரும். ஓகே, இது வந்து 2006 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. என்னோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ராஜெக்ட் டைகரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் டைகர் கன்சர்வேஷன் பிளான் அப்ரூவ் பண்ணுறது, டைகர் ரிசர்வ்ஸை மானிட்டர் பண்ணுறது, ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் டைகர் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் கொடுக்குறது என்னது இதோட முக்கியமான வேலை. ஓகே, அப்புறம் டைகர் எஸ்டிமேஷன் வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன். என்னென்ன மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா வந்து கேமரா ட்ராப்ஸ் ஜிஎஸ் அந்த சேட்டலைட்ல மூலமே இமேஜ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபீல்டாக போயிட்டு நேரில் போயிட்டு இது பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டைகர் எத்தனை இருக்குன்றதை நான் என்ன பண்ண முடியும்னா வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து எம் ஸ்டைப்ஸ். அதோட முக்கியமான வரனா மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் டைகர்ஸ், இன்டென்சிவ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ். அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் இது எம் ஸ்டைப்ஸ். என்னுடைய பர்பஸ் என்ன? ஜிபிஎஸ் பேஸ்டு பேட்ரோலிங். ஓகே, வைல்ட் லைஃப் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். போச்சிங் பண்ணக்கூடாது. அதாவது ஆப்ரேட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஆப்ஜெக்டை ஃப்ராக்மெண்ட் பண்ணாமல் அப்படியே ஃப்ராக்மெண்ட் பண்ண ஒரு இடத்த கூட என்ன பண்ணணும், நம்ம வந்து அது ஒரு எக்கலாஜிக்கல் காரிடார் மாதிரி அமைச்சு அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், டைகரால் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து ஐயூசிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சரில் இருக்குது, ரைட்ஸில் வந்து அபெக்ஸ் 1ல இருக்குது, ஆல்ரெடி பார்த்தோம். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1ல இருக்குது. ஓகே, சரி. இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் குளோபல் டைகர் ஃபோரம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த டைகர் நம்ம வந்து 2022 முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஜாப்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னன்னா எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி இந்த கேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண இது பண்ணாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும். சரி, இது வந்து எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வருதுன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன்ஸ் வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து அஃபெக்ட் பண்றாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் பவர் இல்லை, அதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்குன்னா நம்ம யாருக்கு அதை வந்து வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணிட்டு அது மூலியமா என்ன பண்ணுவோம், அது மூலியமா வந்து கோர்ட் வந்து விசாரணை பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். சரி, யார் இதை வந்து ஃபைல் பண்ணுவாங்க பார்த்தா பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் யாராலும் ஃபைல் பண்ணலாம். ஓகே, சரி. இது எது கீழே வந்து விசாரிப்பாங்கன்னா ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226. ஓகே, இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் மெடிசன் படிச்சப்பல சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 அண்ட் தென் ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 226 எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எதுவுமே சொல்லலனாலுமே இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் வந்து இந்த ஆர்டிகல் கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுத்தும் தான் நம்ம எடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 14, 16, 162 இந்த வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 14ன்றது வந்து வயலேட் ஆகுது. இதுமாரி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எல்லாருமே சமம் தான், ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நடக்குது. அப்படி பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்றதுக்கு இது மாதிரி வந்து ஒரு ஜாப் கொடுத்தோம்னா இட் வில் அது என்ன பண்ண முடியாது, அது வந்து ஒரு சப்ஸ்டான்சியேட்டா இருக்காது. ஓகே, அடுத்து வந்து சஸ்டைனபிளாகவும் இருக்காது. அடுத்து ஆர்டிகல் 16 அந்த மாசத்துல இருக்கும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல. சரி, ஆர்டிகல் 162 என்ன சொல்லுதுன்னா, இது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் டு த மேட்டர்ஸ் ஃபார் ஏதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணலாம். இதுக்கு வேற ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 162. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்னு பார்லிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எந்த பிளான்ட் எங்கே இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெர் இஸ் எ பாசிபிலிட்டி டு ஆஸ்க் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்கெங்க இருக்கு, கூடங்குளம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கு, அப்புறம் வந்து கோரக்பூர் ஹரியானாவில் இருக்கு, கைகால் எங்க இருக்கு கர்நாடகா. ஓகே, ராபேலி வந்து ராஜஸ்தான், அந்த ப்ரோட்டோடைப் அந்த ஃபாஸ்ட் கல்பாக்கத்துலையுமே அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ப்ரீ ப்ராஜெக்ட் ஸ்டேஜ்ல எங்கெங்க இருக்கு, கோரக்பூர் ஆல்ரெடி பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம் ஹரியானா.
சுட்கா எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல. அப்புறம் வந்து மாகி பான்ஸ்வாரா எங்கன்னா ராஜஸ்தான். மாகி பான்ஸ்வாரான்றது ராஜஸ்தான். ஓகே. சுக்கா யூனிட்ஸ் வந்து மத்திய பிரதேஷ். ஓகே. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் நம்ம வந்து 100 GW வந்து நியூக்ளியர் பவர் வந்து பை 2047 நம்ம என்ன பண்ணணும், நியூக்ளியர் எனர்ஜி வந்து எடுக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான இருக்கும். அதனால நாங்கள் என்ன பார்க்கணும், ஜிகாவாட்ஸ் மெகாவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அபவுட் ஜிகாவாட்ஸ், 100 GW. ஓகே. அடிஷனல் என்னென்ன வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்னா, பை 2035 கக்ராப்வார், இது வந்து குஜராத்லையும், ராஜஸ்தான். அப்புறம் வந்து அஹ், நரோரா எங்கன்னா யூபியில். இது எல்லாமே 70 MW பவர் ப்ராஜெக்ட் தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூக்ளியர் மெடிசன் எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கு. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நியூக்ளியர் நியூக்ளியர் இருக்கிற அந்த ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். எது இருக்குன்னா, ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் கேன்சர், கார்டியோவாஸ்குலர் அண்ட் தென் நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ். இந்த பிரச்சனைகள் என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து நியூக்ளியர் எனர்ஜியில் யூஸ் பண்ற அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம்ன்றதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு ஸ்கீம் தானே அது, நேஷனல் நியூக்ளியர் மெடிசன் எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. நல்லா யோசிக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி நம்ம யோசிப்போம், இங்கே எதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வருது, அவங்க என்ன நியூக்ளியர் எனர்ஜி தான் பார்ப்போம். அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம், இது வந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்கல. ஒரு நியூக்ளியர் எனர்ஜியில் அஃபெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு காம்பன்சேஷனும் இது வந்து கொடுக்கல. இது வந்து நியூக்ளியர் நியூக்ளியர் இருக்கிற அந்த ஒரு பை ப்ராடக்டை எடுத்து மெடிக்கல் ஃபீல்டில் அப்ளிகேஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் அது நேஷனல் நியூக்ளியர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ப்ரோக்ராம். ஓகே. எந்த மினிஸ்ட்ரியில் வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வந்து இருக்கு. ஓகே. சரி, இவங்க எதெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெட் சிடி, ஓகே, ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஒரு ரேடியோ தெரப்பி அண்ட் ரேடியோ நியூக்ளியர் தெரப்பி, அதே மெசிக்கல் ரேடியோ ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நியூக்ளியர் எலமெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ்டு. ஓகே. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். என்னென்ன இன்ஸ்டியூஷன் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அப்புறம் வந்து போர்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் ஐசோடோப் டெக்னாலஜி, டாடா மெமோரியல் சென்டர். ஓகே. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இருக்குன்றது, ரொம்ப பெருசாக மனப்படம் ஒன்றும் கிடையாது. என்னென்ன மெடிக்கல் டோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, டெக்னீட்டியம், அயோடின் அண்ட் வந்து லூட்டிட்டியம் அண்டு ஃப்ளோரைடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. சரி. பெனிஃபிட் என்னன்னா, ஈஸியாக இயர்லியாக வந்து ஒரு கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், பேஷண்ட்டுடைய லைஃப் நிறைய வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே. அடுத்து வந்து ரெடியூஸ் எந்த ஒரு இம்போர்ட் பண்ண தேவையில்ல. ரேடியோ ரேடியோ ஆக்டிவ் ரிலேட்டட் மெடிக்கல் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இம்போர்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நியூக்ளியர் எனர்ஜி அந்த ஒரு பவர் பிளான்ட்ல இருக்கிற அந்த பை ப்ராடக்ட்டை வச்சு அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது தான் என்ன சொல்ல வராங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐசோடோப் அதனுடைய யூசஸ் என்ன எக்ஸாம்பிள்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டி இது எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல்னு எதுனா டயக்னாசிஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. அயோடைன் வந்து டயக்னாசிஸும் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். லுட்டிடியம் எதுக்கு இந்த கேன்சர் தெரப்பி, டார்கெட்டட் கேன்சர் தெரப்பி, இது வந்து என்ன லுட்டிடியம்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைடு, இது வந்து இருக்கு. இது வந்து இமேஜ் பிடிசிடி அந்த இமேஜ் டு டிடெக்ட் த கேன்சர், பிரைன் டிசார்டர் அண்ட் ஹார்ட் டிசீஸ். ஓகே. அடுத்து வந்து கார்பரேட் மித்ரா ஸ்கீம்ஸ். இது வந்து ஸ்கீம். இது வந்து 2027 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப், அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. நோடல் மினிஸ்ட்ரி அவங்க தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. இனிஷியல் டார்கெட் என்னன்னா 20,000 பார்ட்டிசிபென்ட் வந்து இது பண்ணணும். இது நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து 200 பேர் வந்து இது பண்ணணும். ஓகே. ஒரு 50% ஃபீஸ் கன்செஷனுடைய இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரி, இந்த ட்ரைனிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னா, 6 மந்த்து ஆன்லைனில் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், 150 ஹவர்ஸ். ஓகே. அடுத்த 6 மந்த் வந்து ஜாப் வந்து ஜாப் எக்ஸ்போஷர், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே. இது பேர் தான், இதுதான் என்னது, கார்பரேட் மித்ரா. யாருன்னா கார்பரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ப்ரிவென்ட் பண்ணுறது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகே. அப்புறம் வந்து அஹ், சொந்த சுதந்திரத்தா சங்கீத் சமய யோஜனா. ஓகே. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். யாருக்குன்னா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ். ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கொலீக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறது தான் அந்த ஸ்கீம். இது வந்து ரீநேம் பண்ணிருக்கோம்னா சுதந்திரா சைனிக் சம்மத் யோஜனா. ஓகே.
அடுத்து வந்து பெனிஃபிஷியரி யாருன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் எலிஜிபிள் டிபெண்டன்ஸ், அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இட் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்காங்கன்னா அவனுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அவனுடைய ஏதாவது டாட்டர்ஸ், இல்லைன்னா வந்து அவன் சன்னாக இருக்கலாம். ஒரு ஒரு ஒன் ஜென்ரேஷன் தான், அதுக்கப்புறம் இது வந்து எரிட்டரியெல்லாம் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆகாது பென்ஷன் ஸ்கீம்ன்றது. ஓகே, சரி. இவங்க இந்த ஸ்கீம்ல இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா? ஓகே. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரெகனைசேஷன் பார்ட்டிசிபேஷன் இந்த ஃப்ரீடம் ஷட்டில் பார்ட்டிசிபேட் பண்றத ஒரு பார்ட்டிசிபேட் பண்றத ஒரு அங்கீகரிக்கிற விதமா நமக்கு என்ன பண்றோம், ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தரணும். ஓகே, அந்த ஸ்கீமோட நோக்கம் இதுதான். அடுத்து போலாமா? அடுத்து வந்து சிபிஜி ராம்ஸ். ஓகே, இது இப்போ ஃபுல் ஃபார்ம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிட் சிபிஜி ராம்ஸ். வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிபிஜி ராம்ஸ்? சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரிவன்ஸ் ரிட்ரஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து நான் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவன்ஸ் அண்ட் பென்ஷன் அவங்க கீழே வந்திருக்கு. டெவலப்மெண்ட் ஹோஸ்ட் பை நேஷனல் இன்ஃபார்மேட்டிக் சென்டர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் என்னன்னா சிங்கிள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி கிரிவன்சஸ். ஓகே, டைம் பவுண்டில் வந்து இவங்க அதை அட்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமா என்ன பண்ணுது, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டில் நமக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்வீஸ் வந்து கே நமக்கு கிடைக்கல. நம்ம அந்த போர்ட்டலில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுமானா முடியும். எப்போனா அந்த ஸ்டேட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த போர்ட்டலில் வந்து என்ன பண்ணிருக்கணும், அவங்களுடைய சர்வீஸை வந்து இன்டிகிரேட் பண்ணிருக்க முடியும். பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பர்சன், தமிழ்நாடுல எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு போர்ட்டல் மூலியமா அவங்களுடைய கிரிவன்சஸை அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே, இது இதே ஒரு முக்கியமான ஒரு டிராபேக் தான். ரைட், சரி. அடுத்து போகலாம். அடுத்து வந்து ஏன் நான் டிராபேக்னு சொன்னேன்னா, இப்போ வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கும்போது தானே அது எஃபெக்டிவா நம்மளால, இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கு, அந்த ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா அங்க இருக்கிற அந்த ஸ்டேட் இருக்கிற சிட்டிசன் என்ன பண்ண முடியாது, அந்த சர்வீஸை வந்து அவைல் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ரெண்டு ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதாவது ட்ராக் சைல்டு அண்ட் தென் போயா சைல்டு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிஷன் வஸ்தலா போர்ட்டல்ன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து ரெண்டு போர்ட்டலையும் இன்டிகிரேட் பண்ணி ஒரே போர்ட்டலில் மிஷன் வத்சாயா போர்ட்டல்ன்றதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரி, டேக் சைல்டு தான் என்ன, கோயா சைல்டு தான் என்னன்னா, கவர்மெண்ட் போர்ட்டல். டேக் சைல்டு ட்ராக் சாரி 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 ட்ராக் சைல்டுன்றது இட்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல். போலீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில்ட்ரன் வந்து தொலைஞ்சிட்டாலோ அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அது போலீஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ட்ராக் சைல்டு. கோயா போர்ட்டல்ன்றதுன்னா ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். யாராவது ஒரு ஏதோ ஒரு குழந்தை வந்து தெருல தனியாக போகுதுன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது தான் அது கோயா பாயா. இது வந்து ட்ராக் சைல்டு. சரி, இது வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ண மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவா இது மாதிரி சைல்டு மிஸ் அவுட் பண்ணும்போது அவங்களை ஈஸியாக கான்டெக்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த மிஷன் தானே அது மிஷன் வட்ஸ்யா. இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ ஸ்கீம்ஸ். ஒன் இஸ் சைல்ட் ட்ராக் ஸ்கீம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயா பாயா. ஓகே, அடுத்து வந்து நம்ம இதில் பர்பஸ் என்ன, சைல்டு ப்ரொடக்ஷனு, மிஸ்ஸிங் சைல்டு வந்து ட்ராக் பண்ணுறது, அப்புறம் வந்து ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவ் சர்வீசஸ். இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அவர் வந்து பிஎம் விஜய விஜயலக்ஷ் விஜயலட்சுமி ஸ்கீம்ஸ் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஃபார் இன்க்ளூஷன் இன் இந்தியா. அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கணுமா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து தராங்க. ஓகே, ஃபார் டிகிரி அண்ட் டிப்ளமோ போத் ரெண்டுமே கொடுக்குறாங்க. எந்த ஒரு இன்கம் பேஸ் பண்ணி கேப் கிடையாது. எந்த இன்கம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ இன்கம் ஆனாலும் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, சரி. எங்கெங்கெல்லாம் லோன் வந்து காலேஜ் ஆகுதுன்னா, ஒரு டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், ஹாஸ்டல் சார்ஜ், எக்ஸாம் ஃபீஸு, புக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் அதர் அப்ரூவ்டு அகாடமிக் எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம பண்ணுறாங்க வந்து லோன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரேட்டு ப்ளஸ் 0.5. அதாவது ரிப்போ ரேட்ல என்ன வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்கு வந்து கொடுக்குறாங்களோ அதுலேருந்து ஒரு 0.5% மட்டும் தான் என்ன பண்ணணும், பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த லோன் ரீபேமெண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். எப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சு ப்ளஸ் 1 இயர் கழிச்சு 15 வருஷத்தை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 3% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, யாரெல்லாம் அப் டு 10 லேக் உள்ள யாரெல்லாம் இன்கம் இருக்கோ, ஓகே, அப் டு 10 லேக் வரைக்கும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க ஃபார் இன்கம் அப் டு 8 லேக்ஸ். ரைட், 8 லேக் தானே, ஆமாம், 8 லட்சத்துக்குள்ளே சம்பாதிக்கணும். பட் அப்படி சம்பாதிக்க 8 லட்சம் வருமானம் இருக்கும்போது
அவங்களுக்கு வந்து 10 லட்சத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 3% வந்து சப்வென்ஷன் குறைக்கிறாங்கன்றது தான் அதனுடைய முக்கியம். ஓகே. அடுத்து வந்து 70% கிரெடிட் கேரண்டி வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது. அதெல்லாம் பேங்க் வந்து நம்பி எஜுகேஷன் லோனை வந்து கொடுப்பாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா பேங்க் கிரெடிட் கொடுக்கும்போது சப்போஸ் அந்த பர்சனல் அந்த லோனை கட்ட முடியலனாலுமே 75% என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே அதை வந்து திருப்பி கொடுத்துரும். அப்போ பேங்க்குக்கு ஜஸ்ட் 50%, ஒரு 25% அது பெரிய லாஸாக இருக்காதுல்ல. இதே ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட கொடுத்தா அந்த இண்டிவிஜுவல் கட்டலைன்னா பேங்க் யாரும் திருப்பிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, கொடுக்க மாட்டோம். பேங்க் கவர்மெண்ட் கொடுக்காது. அந்த இண்டிவிஜுவலுக்கு கொடுத்தா தான் ஆட்சி கொடுக்கலாம். அது என்னது, இட்ஸ் பிகமே நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். ஓகே. அந்த எஜுகேஷன் லோனை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு லோனை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம்னா அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துச்சுன்னா அந்த லோனை பேங்க் தைரியமாக கொடுப்பான். ஓகே. அதான் வந்து சொல்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் இன் டாப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஓன் மெரிட்டில் வந்து இருக்கணும். சரி, இன்ஸ்டியூஷனுடைய ஷார்ட் லிஸ்ட்டை வந்து என்ஐஆர் ரேங்கை பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறத சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து கேரளா வந்து ஆல்ரெடி இந்த போன நிறைய வாட்டி நியூஸில் வந்துட்டு இருக்கு. அமீபியா பிரெயின் இன்ஃபெக்ஷன், அதாவது பிரெயின் ஈட்டிங் பேக்டீரியான்னு சொல்லுவாங்க. சரி, ஆர்கனைசேஷன் நேம் என்னன்னா நகிலேரியா பவுலிரி, அதான் நம்மளுடைய பேரு. டிசீஸ் வந்து பிரைமரி அமோபிக் அமீபியாய் மிமினோ செப்தலிஸ். ஓகே. மிங்கோ செப்தலிஸ் இதுதான் டிசீஸோட பேரு. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா நோஸ் வழியாக தான் போகுது. ஓகே. நம்ம தண்ணி குடிக்கிறதுல அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதில்ல. இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த நோஸ். ஓகே. ஹியூமன் டு ஹியூமன் வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேட்டால் ஆகாது. இது வந்து எங்கே இருக்குன்னா வார்ம் வாட்டர் பாடிஸ்லையும் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ், வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்லையும், அப்புறம் வந்து இன்னடிக்கட்டாக குளோரினேட் பண்ணியிருக்கிற அந்த சில அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயுமே இந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி ஹை. மேக்ஸிமம் எங்கன்னா கேரளாவில் தான் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த ஒரு டிசீஸால். இதை வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸை. எந்த எந்த ஆர்கனைசேஷன்ன்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நைகலேரியா ஃப்ளோலரி. ஓகே. ஓகே. சென்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து ரீஇஷ்யூ பண்ணிருப்பாங்க. எதுனா வெஸ்டர்ன் காட்ஸ் எக்கோலாஜிக்கல் ஜோன்ன்றது. சரி, இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, அந்த பக்கம் இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த ஒரு ஸ்டேட்லாம் இருக்கு. ஓகே. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகாவில் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலியமா என்ன அப்படின்னா ஒரு அது லேண்ட்ஸ்லைட் நடந்துகிட்டே இருக்கு. எதனால நம்ம அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன பண்ணுறோம்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ன்றதை வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு அர்த்தம்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அங்கே ஒரு சில விஷயத்தான் என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் அது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுன்றது. சரி, இதை வந்து கரெக்டாக அதை ஜோனை பிரித்து கரெக்டாக வந்து எல்லா ரூல்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 2 கமிட்டியும் போட்டு அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எஸ்பெஷலி கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எக்கோலாஜிக்கல் ஜோன்ஸ்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை அவங்களால பெருசாக பண்ண முடியாது. அதனால அந்த எக்கோலாஜிக்கல் இது வந்து எப்படின்னா இட் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் த டெவலப்மெண்ட் அண்ட் எக்கோலாஜிக்கல் ரெஸ்டோரேஷன். அதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து 7th டைமா ஆல்ரெடி ஒரு 6th டைம் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டே இருந்திருக்கும். அது 2026-27 ஜூலையில் அது வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஸ்டேட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டும் போது அந்த ரீஜன் என்ன பண்ணிடுவாங்க, எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனாக என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சிருவாங்க. நியூ ஆஃப்டர் வந்து எவ்வளோனா ஓப்பன் டு 60 days, நம்ம பப்ளிக் வந்து 60 days வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரோஹிபிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நோட்டிஃபை இந்த மாதிரி ஒரு இடத்த எக்கோலாஜிக்கல் ஜோன்ஸ் நம்ம நோட்டிஃபை பண்ணிட்டா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து அந்த ப்ரோஹிபிட் இருக்குன்னா மைனிங், வாரிங், ஓகே, சாண்ட் மைனிங், நியூ தெர்மல் பிளான்ஸும் கிடையாது. அப்புறம் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரினா ஐடி ப்ரொடியூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. பெரிய டேம்லாம் நம்மளோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முடியாது. ரெகுலேட்டர் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ரெகுலேட் பண்ணலாம். அதர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சப்ஜெக்ட் டு த என்னோட சேஃப்கார்ட்ஸ். ரைட். சரி, எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் வந்து எந்த ஆக்டிவ்ல வரனா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இங்கே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் வாய்ப்பு இருக்கு. எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா இஸ் டிக்ளேர் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1971 கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் வந்து எந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம அறிவிக்கிறோம், இட் இஸ் கம் அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே. இப்போ இருந்த ப்ரொபோசலில் வந்து எந்த கண்ட்ரி வந்து ஸ்டேட் வந்து இதோட கேட்கலாம், இந்த ஸ்டேட் வந்து அதிகமான எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கர்நாடகா. ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரு? கேரளா. அடுத்து மகாராஷ்டிரா. அப்புறமா தான் தமிழ்நாடு. அப்புறம் கோவா. கடைசி தான் இது குஜராத். ரைட். இதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஜஸ்ட் ஏன்னா அதான் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் வந்து எக்கலாஜிக்கல் ஜோன் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். சரி. ஹிஸ்டாரிக்கலா இந்த எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனை வந்து அறிவிக்கிறதுக்கு நிறைய கமிட்டி போட்டிருக்கோம். ரெண்டு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டு கமிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்கில் கமிட்டி. ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் எக்கோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். யாருன்னா கட்கில். இவனா என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா என்டையர் வெஸ்டர்ன் கார்டுமே எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியும்? பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த ஒரு இதுவுமே டெவலப் மைனிங்கோ எதுவுமே பண்ண முடியாது வெஸ்டர்ன் காட்ஸ்ல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க? இது வந்து ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை அப்போஸ் பண்ணிட்டாங்க. யாரும் எந்த ஒரு அந்த ஸ்டேட் எதுவும் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டாங்க. ஓகே, நல்லா வச்சுக்கணும். கட்கில் கமிட்டி அண்ட் தென் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போத் ஆர் ரிலேட்டட் டு த வெஸ்டர்ன் காட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒன்லி 37% வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல கிட்டத்தட்ட 37% தான் ஆகுது எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ். 37% தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு தான் அந்த ப்ரொபோசல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொபோசல் கொடுத்து அதுவே என்ன இருக்கும், எக்ஸ்பைரி ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அந்த ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டியில் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு அது இன்னும் ஃபோர்ஸ் வர்றதெல்லாம் என்ன பண்ணலாம். இப்போ அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். நடக்கும்போது இவங்க எந்த ஒரு லீகல் பேக்கப் இல்லாமல் அதை போய் தடுக்க முடியாது இல்லை. ஸோ ஓகே, அடுத்து வந்து அனதர் ரிலேட்டிவ் தான் டெங்கு வைரஸ். நிறைய டெங்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நல்லா சயின்டிஸ்ட் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, ஓகே, அதனால பார்க்கலாம். சயின்டிஸ்ட் எந்த ஒரு ஏஜென்ட் வந்து இது பண்ணணும்னா டெங்கு வைரஸ். ஓகே, கால்வி வைரஸ்ன்னு சொல்லுவோம். எந்த வெக்டார்னா ஃபீமேல் எடிஸ் ஐ கெப்டிக் மஸ்கிட்டோ. ஃபீமேல் எடிஸ் ஐ கெப்டிக் மஸ்கிட்டோஸ். ஓகே, எப்போ இது வந்து கிடைக்குன்னா டே டைமில் மட்டும்தான் கிளீன் ஸ்டாக்னட் வாட்டரில் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து டெங்கு வைரஸ் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இது வந்து நடக்காது. ஸ்பெசிஃபிக் எதுக்காவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் இருக்குன்னா இது வந்து ட்ரக் எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே, டெங்குக்கு. சரி, இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ வந்து டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெங்கு 1 இருக்கு. அதாவது வந்து எனக்கு வந்துச்சு, நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடுச்சுன்னா டெங்கு 2 வந்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து வேற வேற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வைரஸ். இப்போ ரெண்டுமே டெங்குவா இருந்தாலும் இது இம்யூனிட்டி சிஸ்டத்தில் இதுக்கு ரெசிஸ்டடாக தான் என்கிட்ட வந்து என்ன இருக்கும், வேக்சின் வந்து ஆல்ரெடி என் உடம்புல இருக்கும். ஆனால் டெங்கு 2 வரும்போது இன்னும் சிவியராக இருக்கும். அப்போ அதுக்கு இது பண்ணும்போது அங்கே ஒரு வேக்சின். அப்போ நாலுத்துக்குமே செப்பரேட்டான ஒரு வேக்சின். ஆனால் இப்போதைக்கு நோ, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிவைரல் ட்ரக்குமே நம்மகிட்ட டெங்குக்கு கிடையாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரைசஸ் 82 to the 57th எதெல்லாம்னா ப்ரோ காம்படிட்டிவ் அண்ட் தென் ரீஃபார்ம்ஸ். யார் அந்த எந்த ரிப்போர்ட்னா ரிப்போர்ட் பை த கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷன். இந்த ரேங்க் வந்து கிட்டத்தட்ட 57 விழுந்திருக்கு பை த கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷன். என்னது, இந்தியாவுடைய கம்பெனி இந்தியாவுடைய எக்கனாமி வந்து மோர் காம்படிட்டிவாக இருக்குன்றது சென்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து அட்டானமஸ் திங்க் டேங்க்ஸ் என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, யாரு யாருன்னா இந்த சென்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் யாருன்னா ஒரு அட்டானமஸான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஒரு அட்டானமஸ் திங்க் டேங்க் தான். திங்க் திங்க் டேங்க். ஓகே, அடுத்து வந்து இது வந்து ப்ரொவைட் லீகல் பாலிசி அட்வைஸ் டு இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அசிஸ்ட் கவர்மெண்ட் இன் டபிள்யூடிஓ டெவலப்மெண்ட்ல யார் இவங்க தான் அசிஸ்ட் பண்றாங்க. யார் அசிஸ்ட் பண்றாங்கன்னா சென்டர் ஃபார் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலில் நிறைய வாட்டி வராத ஒரு விஷயம் சமுத்திரம் ப்ரொடக்ஷன். சமுதிர பிரதர்ஷன் என்னன்னா ஒரு குளோபல் ஃபுல்லாக நம்ம உமன்ஸ் லைனர்ஸ் வந்து ஃப்ரம் 3 நேவி, ஏர்போர்ட் அண்ட் ஆர்மி இது 3 இது வந்து உமன்ஸ் வந்து என்ன இருப்பாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு 3 to 1 ஒரு ஆல்மோஸ்ட் 300 days வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும், இது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இந்தியா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரென்தன் த மேரிடைம் செக்யூரிட்டி. அது சொல்றது தான் நல்லது. அது அந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் தான் அது சமுத்ரா பிரதர்ஷ் பிரதர்ஷன் ட்ரை சர்வீஸ் ஜாயின் சிங்க டிஸ்ட்ரிக்ட் வாய்ப்பு லைசன்ஸ் இஸ் நதிங் பட் இட்ஸ் உமன் எம்பவர்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்த ஒரு பார்லிமெண்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் த டாப்லர் வெதர் ரேடார். ஓகே, இது யார் வந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே தான் வருது. ஓகே, இது எங்க இருக்குன்னா இது வந்து லாகூல் அண்ட் தென் சித்தி வெலி கேம்போ. ஐ ஹோப் இது வந்து என்னன்னா காஷ்மீர் அல்லது லடாக். ஐ ஹோப் இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக ஞாபகம். இந்த ரெண்டு இடத்துல தான் இது ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, இது எதுக்குன்னா வெதர் ஃபார்காஸ்டிங், டிசாஸ்டர் அண்ட் வார்னிங், ஏவியேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர். இமாலயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இது வந்துன்னா கிளவுட் பெஸ்ட், ஃபிளாஷ், லேண்ட் சைட்ஸ். அதோட முக்கியமான ஒரு முக்கியமான இந்த கிளேசியர் லேக் அவுட் பெஸ்ட், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, அடுத்து வந்து நக்ஷா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் சென்டர் செக்டர் ஸ்கீம். ஓகே, சென்டர் செக்டர் ஸ்கீம் எதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்டு லேண்ட் சர்வே ஃபார் அர்பன் ஹாபிட். அர்பனை வந்து என்ன பண்ணுறோம், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறோம். அப்புறம் யாருவா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம உடனே ஹவுசிங் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா அர்பன் வருது இல்லை. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து யார் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ன்றவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ பர்பஸ்? டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது மூலயமா ஈஸியாக வந்து ஒரு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் எல்லாமே ஈஸியாக எஃபெக்டிவாக இது பண்ணலாம் அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் மட்டும் தான். நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ரோனு, ஜிஎஸ்ஐ, சேட்டலைட் இமேஜினரி, மாடர்ன் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி. ஓகே, அப்சல்யூட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அர்பன் பிளானிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் அந்த ஃப்ளட்லாம் வரும்போது இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக எந்த இடத்த வந்து ஒரு ரெயின்ஃபால் பண்ணும்போது எங்கே ஃப்ளட் வரப்போகுது, அப்படி அங்கே ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, அதுக்காக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லடாக்ல வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி சங்பா ட்ரைபில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுன்றது வந்து சொல்லியிருப்பாங்க. சங்பா ட்ரைபிள்ன்றது எங்கே இருக்காங்கன்னா இவங்க வந்து சங்தங்கா பிளேட்டிவ், இது ரொம்ப முக்கியம். சங்தங்கா பிளேட்டிவ் வந்து எங்கே இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தேன். இது ஈஸ்டர்ன் லடாக்ல இருக்கு. ஓகே, இவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபு. இவங்க வந்து ஒரு நொமாடிக்கா அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்னோட மெயின் ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் சங்தானி. அது எப்படி சொல்கிறாங்கன்னா பஸ்மினா, அந்த கோட்ஸு, சீப்ஸு, யாக்ஸு. இவங்க ஃபேமஸோட முக்கியம்னா பஸ்மினா. பஸ்மினா பாஸ்மினா உல் அப்படின்னா காஷ்மீரின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் நேச்சுரல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னது சங் சங்பா ட்ரைபல். ஓகே, அடுத்து வந்து இவங்க வந்து ஹவுஸ் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் மாதிரி ட்ரைபலுடைய ஹவுசஸ்லாம் நிறைய பேர் இருக்கும். ஸோ இவங்களுடைய டென்ட், போர்ட்டபிள் டென்ட்னா ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றிட்டே இருப்பாங்க. அது பேர் என்னன்னா ரிப்போ. ஓகே, கிளைமேட் நம்ம தெரியும் அங்கே எப்படி ரொம்ப கோல்ட் டேஸ், வெரி ஹை ஆல்டிடியூட். இவங்க வந்து திபெத்தியன் புத்திசம்ன்றதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, சம் சம் ஆல்சோ ஃபாலோ த அதர் ட்ரைபல் ட்ரெடிஷன்ஸ். இப்போ வந்து சங்சட் அதாவது டிபெட்டியன் டைலாக்ட் அவங்களோட லாங்குவேஜ். ஓகே, சாங்ஸ் காட் தபகன் சங்பா ட்ரைபை வந்து இவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரைபல் ரெவென்யூ ஸ்கீம்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இது முன்னாடி இருக்கிற பிஐபியில் இருந்த ஸ்கீம்ஸு. இருந்தாலுமே நம்ம மறுபடியும் எதுக்கு பார்க்குறோன்னா நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை பார்த்து ஞாபகம் வச்சுறது ரொம்ப கஷ்டம். நம்ம கண்டினியூஸாக ஜஸ்ட் நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா அதுமாதிரி நம்ம ரீகால் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போதோ இல்லை மெயின்ஸில் வந்து ஒரு ஆன்சர் எழுதும்போதோ இப்போ நம்ம வந்து ட்ரைப்ஸ் ரிலேட்டட்னா ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் பிஎம் ஜன்மான் போடலாம். அப்புறம் வந்து டிஏஜி டேக் யூஆ இல்லைன்னா இஎம்ஆர்எஸ் போடலாம். இவ்வளோ என்ன ஏக்லையா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அப்புறம் வந்து தாரியாபா ஜாந்தியா கிராம் உத்ரக்ஷ் அபியான், பிரதம மந்திரி ஜன்ஜாதிய ஆதிவாசி நாயக மகா அபியான். ஓகே, சரி. இந்த பிஎம் ஜன்மன்றது யாருக்குன்னா எஸ்பெஷலி ஃபார் வல்னரபிள் ட்ரைப்ஸ். என்ன நான் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த முன்னாடி, இது வல்னரபிள் ட்ரைப் இருந்தாலுமே இந்த சம் இந்த சொல்றல சங்பா இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான். ஆனால் அவங்களோட ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, பிஎம் ஜன்மானோட முக்கியமான நோக்கம் என்னன்னா பேசிக் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அது என்ஜாய் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேசிக் என்னது வாட்டரு, அப்புறம் என்னது எலக்ட்ரிசிட்டி, ஹெல்த்து, ட்ரிங்கிங் வாட்டர், ரோடு, ஹெல்த்து, இதெல்லாமே எஜுகேஷன், இதெல்லாமே பேசிக்கில் ஈஸியாக நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து தார்த்தி அபாபா ஜன்
ஜான் ஜாத்திய கிராம் உத்ராக்ஷ் அபியான். ஓகே, 2024ல எதனா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் பேஸ் தான் வரும். இங்க வந்து என்னன்னா ட்ரைபல் மெஜாரிட்டி வில்லேஜஸ் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் தானே அதுனா ட்ரைபல் வில்லேஜில் போயிட்டு அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அதன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டு மல்டிபிள் எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமுடைய நிறைய ஸ்கீம்ஸை ஒன்றா சேர்ந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது இந்த ஒரு ஸ்கீம். ஓகே, அடுத்து வந்து ஏக்க ஏக்கவாலியா மாடல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஓகே, இது வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு எதுக்குன்னா இட்ஸ் ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃப்ரம் த கிளாஸஸ் ஆஃப் 6th to 12th ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே, அடுத்து வந்து ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இவங்களே அதான் சொல்கிறாங்க. ப்ரீ மெட்ரிக்னா அது ஸ்கூல் டைமு, அப்புறம் வந்து காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் ஹையர் ஸ்டடீஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதே பிரதான் மந்திரி பிஎம் ஜெய்வை, பிரதான் மந்திரி ஜனஜாத்திய விகாஸ் யோஜனா. இது என்னன்னா ட்ரைபல் லைவ்லிஹுட் வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் எம்பிஏ சொல்லல, வேல்யூ அடிஷன், ப்ராசஸிங், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ட்ரைபல் என்டர்பிரைனர்ஸ். ஓகே, அடுத்து வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து யாருன்னா ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன். இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே தான் இதுவுமே வரும். இது பிரதான் மந்திரி ஜான் ஜாத்திய விகாஸ் மிஷன். இட் இஸ் ஃபார் எம்எஸ்பி ஃபார் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். வச்சா ஒரு சின்ன ஓவரி பிஎம் ஜென்மா இதுக்கு பட்டியல் லெவல் டெவலப்மெண்ட். இது வந்து ட்ரைபல் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்கூல் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்காலர்ஷிப் வந்து இதுவும் எஜுகேஷன் தான். நமக்கு இது பிஎம்ஜி வந்து எம்எஸ்பி ஃபார் மைனர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிகால். அடுத்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் கேரளா. இது வந்து ஒரு பிஏவில் வந்துருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லாம் வந்து இருக்காங்கன்றது. ஓகே, பனியா இங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து குறிச்சியான் வந்து ஆர்ச்சரி அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கட்டு நாயகன், இது வந்து அண்டர் கேதராக வந்து ஃபாரஸ்ட் படிச்சிருக்காங்க. அப்புறம் குருபா வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கே இருக்கவங்க. அப்புறம் மதுவா மெயின்லி இடுக்கி எங்குமே அக்ரிகல்ச்சர் தான். திருவிழா வந்து பாலக்காடு அதியா அக்ரிகல்ச்சர் அங்கே தெரியும். அப்புறம் கனிக்கார் இது வந்து சதர்ன் கேரளா திருவனந்தபுரம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. உரளி அதுக்கு மலைய மலையாராயன். ஓகே, அடுத்து வந்து ஜான் ஆயு ஆயுஷதி போர்ட்ஃபோலியோ நியூட்ரிஷன் ஃபார் டைவர்ஸ் நீட்ஸ். ஓகே, ஜான் ஆயுஷ் ஸ்டடி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் யாருக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் பெனிஃபிட், என்னென்ன ப்ராடக்ட்லாம் இது வந்து கவர் ஆகுதுன்றதை வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து வந்தால் யங் 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 அப்புறம் வந்து உமன், எல்டர்லி பீப்புள் வித் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் நீட்ஸ் இவங்களாம் வருவாங்க. குவாலிட்டி அஷ்யூர்டு அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிள் நியூட்ரிஷன் வந்து கொடுக்கணும். யாராருக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், இம்யூனிட்டி ப்ராடக்ட் அண்ட் தென் நியூட்ரிஷனல் ஃபுட், ஸ்பெஷலைஸ்டு ஃபார்முலேஷன்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜான் ஆயுஷ் சாந்தி போர்ட்ஃபோலியோ அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், ஏன்னா ட்ரக் ரிலேட்டட்லாம் இங்கே இருக்கிறதா வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பே ட்ரிபியூட் டு த முன்சி பிரம்சட். அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா வந்து ஒரு ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தன்பத் ராய் ஸ்ரீவஸ்தா. ஓகே, இது வந்து உபயாஸ் சம்ரன் எம்பரர் ஆஃப் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் இந்து கொடுத்த ஃபிக்ஷன் அவர் சொல்லுவாங்க. எம்பரர் ஆஃப் நாவல்ஸ் அது உபயாஸ் சம்ராட். யார தன்பந்த் ராய் ஸ்ரீவஸ்தவா. ஓகே, இவர் வந்து இந்து ஒரு இது மாதிரி நான் ஒரு தீம்ஸ் வந்து என்னன்னா ஒரு நிறைய ரூரல் லைஃப் இருக்கு, ஃபார்மர்ஸ், பவர்ட்டி, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், உமன் இஷ்யூஸ், சோசியலைசேஷன், நேஷனலிசம், இதை பற்றிய நிறைய ஒரு நாவல்ஸை வந்து எழுதியிருக்காரு. ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடன் ரிலேட்டட் டு த அக்ரிகல்ச்சர், அப்புறம் கபான், நிர்மலா, கர்ப்பபூமி, ஓகே கர்மபூமி அண்ட் தென் ரங்கபூமி. நோட்டபிள் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாக் கஃபான், போஸ் கை ராத், அப்புறம் வந்து பஞ்ச பரமேஸ்வரா. ஓகே, இஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோயி வாட்டான். இது வந்து பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணியிருக்கோம், ஏன்னா நேஷனல் டிஷ் கன்னடாக இருக்கிறதால. ஸோ இதை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். சோயி வாட்டான் அப்படின்றது 1907 யார் இது பண்ணியிருக்காங்கன்னா முன்சி பிரிம் பிரிம்சட். ஓகே, அடுத்து வந்து அதே பிரதான், இது வந்து இதுக்கு பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா. இது வந்துன்னா ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இருக்கிறது தான் அது பிரதான் மந்திரி சூரிய சர்வோர் யோஜனா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் லஞ்சஸ் த இண்டிஜினியஸ் எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேட் ரிசர்வ். ஓகே,
சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்கோ, காரையோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து, அந்த டெம்பரேச்சர் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து பெட்ரோல், டீசல்ல வந்து ரொம்ப கூலிங் ஆயிடும். ஸோ, அதனால என்ன பண்ண முடியாது, ஈஸியா வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ, இது போல நமக்கு ஓகே. இப்போ வந்து ஒரு இங்க இருக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்கு. விண்டர்ல. லடாக் அது மாரி இடத்துல போயிட்டா அங்க வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். அங்கலாம் வந்து இது மாரி நார்மல் ஃபியூல் யூஸ் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. எஸ்பெஷலி ஃபார் மிலிட்டரி பர்பஸ்லாம் இந்த ஸ்டார்ட்டிங், அந்த மூவ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வந்து அந்த ட்ரூப்ஸ வந்து மொபிலைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு லான்ச் பண்ணிருக்கோம். இண்டிஜினியஸ் எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேட் டீசல்னு ஒண்ணு. எக்ஸ்ட்ரீம் கோடையில என்ன பண்ண முடியும்? எஃபெக்டிவா வந்து இது பண்ணலாம். அப்படி இண்டிஜினியஸ் பார்த்தீங்கன்னா, கீ ஃபியூச்சர் வந்து தான் இண்டிஜினியஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபார் ஹை ஆல்டிடியூட் லடாக்ஸ். இதெல்லாம் நம்ம ஈஸியா மொபிலிட்டி பண்ண முடியும் மிலிட்டரி வெஹிக்கல்ஸ்ல. ஓகே. இது மட்டும் நான் வச்சுட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஃபேவரா யூபிஐ கிராஸ் பார்டர். ஓகே. ஃபேவரா நம்ம இந்தியாவில் வந்து எப்படி யூபிஐ இருக்கோ அதே மாதிரி மால்தீவ்ஸோடைய யூபிஐ பேர் தான் அது ஃபேவரா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிருப்பாங்க, இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது மூலியமா என்ன பண்ண முடியும்? மால்தீவ்ஸ் இருக்கிற பர்சன் நம்ம இருக்கிற பர்சன் நம்ம ஈஸியாக மொபைலில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு பொருளை வாங்கிக்கலாம். ஓகே. சரி, இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன் பார்ட்னர்ஸ் வித் த மால்டிவன் பேமெண்ட் அத்தாரிட்டி. ஓகே. இது வரைக்கும் நம்மளோட யூபிஐ வந்து இது மாதிரி எத்தனை கண்ட்ரி கிடையாதுன்னா 12 கண்ட்ரிஸ். ஓகே. லேட்டஸ்ட்டாக வந்து யாருன்னா மால்தீவ்ஸ், எஸ்பெஷலி ஃபேவரா. ஓகே. அப்புறம் வந்து வேறுனா பூட்டான், சிங்கப்பூர், யுஏஇ, பிரான்ஸ், மாரிஷியஸ், நேபாள், ஸ்ரீலங்கா, கத்தார், கம்போடியா, கிரீஸ், மால்தீவ்ஸ் அண்டு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. சும்மா அந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இருக்கும். ஒரே நாளில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து முடியாது. ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். ஓகே, அதுதான் நம்ம பண்ணணும். அடுத்து வந்து ஜான் மிஷன் சக்சம் அங்கன்வாடி போஷன் 2.0. ஓகே. டிசிஆர் போஷன் டிஜி போஷன் ட்ராக்கர் ஏன்னா டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஃபார் ஐசிடி பேஸ்ட் கவர்னன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கம் அங்கன்வாடி அந்த போஷன் 2.1 இது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் உமன், சில்ட்ரன் அண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மூணையுமே இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. போஷன் அபியானம், அங்கன்வாடி சர்வீஸ், அது ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ். இதை மட்டும் நான் வச்சுக்கலாம். இந்த மூணு இன்டிகிரேட் பண்ணி போஷன் அது ஒரு ஐசிடி பேஸ்டு டிஜிட்டல் கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் நியூட்ரிஷன். இது வந்து ஒரு ஸ்கீம் கிடையாது. அதை வந்து ட்ராக் பண்ணுறது ஒரு சைல்டில் வந்து எல்லாம் பெர்மனன்ட் உமன் இருக்கட்டும், ஒரு அடலன்ஸ் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹெல்த் இருக்கு, அந்த ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமா ட்ராக் பண்ணுறது பேர் தான் அது போஷா ட்ராக்கர். ஓகே. அடுத்து வந்து பிஎம் கேர்ஸ். இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், அதாவது இது இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பிஎம் கேர் ஃபண்ட் யாரும் ஆட் பண்ணுறது இல்லை, அதனால் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது. சரி, பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ஃபண்டை வந்து பார்க்கலாம். ஓகே. இது வந்து மார்ச் 2020 எஸ்பெஷலாக இந்த கோவிட் டைமில் தான் வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. எதுனா ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு எமர்ஜென்சி சஜஸ் பேண்டமிக், நேஷனல் டிசாஸ்டர் வரும்போது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது தான் அது பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்றது உருவாக்கியிருக்கோம். இது வந்து யாருன்னா பப்ளிகபிள் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். யாராவது நமக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ல வந்து டொனேட் பண்ணலாம். ஓகே. அது மூலிமா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது கவர்மெண்ட் அதுலேருந்து எடுத்து அந்த டிசாஸ்டரால் அஃபெக்ட் பண்ண பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து இது மாதிரி நிறைய நலன் உதவிகளை வந்து செய்வாங்க. ஓகே. இது சேர் பண்ண யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அதர் ட்ரஸ்ட் யாருன்னா நிறைய டிஃபென்ஸ், ஹோம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாமே அது வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்த டொனேஷன் வந்து 100% எலிஜிபிள், 100% டிடக்ஷன், எந்த ஒரு இன்கம் டேக்ஸுமே கிடையாது இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, டொனேஷன்ஸ் ஆர் எலிஜிபிள். நம்ம வந்து ஒரு 100% இப்போ வந்து எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன், அதில் வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ஸில் கொடுக்குறேன்றதெல்லாம் எம்எல் என்ன பண்ண மாட்டாங்க, டேக்ஸ்லாம் எதுவும் போட மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் பெருசாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பண்ணுற ஒரு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா அது ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து என்வரான்மெண்ட்டுக்கோ ஒரு பீப்புளோட எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். சரி, அப்படி எதுவும் அவங்க பண்ணலாம் என்ன பண்ணலாம், அவங்க டேரெக்டாக பிஎம் கேர் ஃபண்டில் டெபாசிட் பண்ணாலுமே அதை என்ன பண்ணியிருப்பாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அது மூலியமா என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பிஎம் ஸ்டேட். பிஎம் ஸ்டேட் நமக்கு தெரியும், இது வந்து பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. எப்போ அரேஞ்ச் பண்ணாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் கேம். இட் மீன்ஸ் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்,
இதுக்கு வந்து கொடுக்கணும். ஓகே. நேஷனல் எஜுகேஷன் பட்ஜெட் 2020 பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேட்டிவ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் என்னது, அது இம்ப்ரூவ் பண்ணணும். டுடே டெக்னாலஜி என்ன, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் லேர்னிங், சயின்டிஃபிக் லேப்ஸ், அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்கூலில் வந்து நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணணும். கவரேஜ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாது. 4500 இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கண்டிஷனல் ஒரு நம்பர்ஸாக வருது, இது மட்டும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்டெண்டா நம்பர் ஞாபகம் வச்சு தேவை. இப்போ 14,500 இருக்குன்னு ஓகே, சம் எக்ஸ்டெண்ட் இது இட் இஸ் அப்ளிகபிள் ஆல் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்னா அப்போ என்ன பண்ண முடியும், இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே. அடுத்து வந்து இது வந்து என்னன்னா, இருக்கிற கவர்மெண்ட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க தவிர புதுசா எந்த ஒரு ஸ்கூலும் என்ன பண்ணல எக்ஸ்ட்ரா பேஸ் பண்றா, அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து வந்து இபிஎஃப்ஓ சிஓலாம் இருப்பாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் எந்த ஒரு பிளானும் கிடையாது. ஓகே. இது மாதிரி இபிஎஃப்ஓ அந்த இதுவை வேஜஸ் இங்கே வந்து நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது என்னன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு 15,000 கீழே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், 12% வந்து இபிஎஃப்ஓ வந்து கட்டணும். அவங்க சேலரி வந்து கவர்மெண்ட் டிடெக்ட் பண்ணிக்கணுன்றது ஒரு ரூல்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணல டிக்ரீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கலன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே. கோடால் சோஷியல் செக்யூரிட்டி 2002 பண்ணிருப்பாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. யூனிஃபார்ம் வேஜ் எலெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் அன்ஆர்கனைஸ்டு கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க் இருக்கு. ஓகே. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, ஃபிளெக்சிபிலிட்டி ஃபார் சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் டு ரிவைஸ் த இபிஎஸ் இபிஎஃப் வேஜ் சீலிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். 15,000 இருக்குல்ல, 15,000 20,000 மாற்றலாம். 20,000 மாற்றும்போது என்ன பண்ண முடியும், நிறைய பேர் வந்து இபிஎஃப் குள்ள வருவாங்க. 15,000 10,000 மாற்றும்போது இபிஎஃப்ல இருந்து நிறைய பேர் வெளியே போவாங்க. இதுதான் இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து இது முக்கியமாக நம்ம நிறைய இடத்த வி வாண்ட் டு டிஸ்கஸ், பட் எங்கேயுமே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ, இபிஎஃப் அண்ட் இபிஎஸ், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், தென் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஓகே. இப்போ வந்து இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி ஆர்கனைசேஷன். ஓகே. இபிஎஃப்ஆர்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய சேவிங்ஸ் வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இபிஎஸ்னா பென்ஷன் ஸ்கீம் நமக்கு தெரியல, பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து டூரிங் த டெத் ஆகும்போது சர்வீஸ்லேருந்து இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறது தான் அது, இந்த இடிஎல்ஐ. ஓகே. அடுத்து இதான் ஆர்கனைசேஷன், அதையே நான் அப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து இதில் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதாவது அந்த பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கல அவங்க ரிட்டையர் ஆகணும், அதுக்கு மட்டும்தான் இவங்க வந்து எம்ப்ளாயி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 12%. அதே மாதிரி எம்ப்ளாயருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 3.6%. ரிமைனிங் வந்து இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர். யாருன்னா வேலை கொடுக்குறவங்க. எம்ப்ளாயினா நம்ம தான், வேலை நம்மன்னு சொல்ல முடியாது. ஓகே. யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் அது எம்ப்ளாயி, யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களாம் எம்ப்ளாயர். ஓகே. அடுத்து இங்க எம்ப்ளாயர் மட்டும்தான், இது ரெண்டுமே எம்ப்ளாயர் மட்டும்தான். இது மட்டும் நான் வச்சுங்க, இங்க எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வச்சு அங்கே தான் வைக்கலாம். அதை தாண்டி வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இபிஎஃப் என்டர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு அது எதுக்கு, ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட். எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம் எதுக்கு, மந்த்லி பென்ஷன். ஸோ இது மாதிரி ஸ்வாப் பண்ணலாம். அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த 3 ஃபண்டுமே யார் மேனேஜ் பண்றா, என்டர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கு. என்டர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் மூலியமா தான் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருப்பாங்க, கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. எதுக்கு, டு ப்ரொமோட் சோசியல் செக்யூரிட்டி அமங் த ஒர்க்கர்ஸ். அடுத்து பிரதான் மந்திரி விஸ்தித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. ஓகே. இது என்ன, இது வந்து என்னன்னா, டு இம்ப்ரூவ் த எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2 பேருக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா வேலைக்கு போவாங்க, அப்படின்ற ஒரு ஸ்கீம் தானே அது. பிரதான் மந்திரி விஸ்கித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ஓகே. இது வந்து 2 பாட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயாக நம்ம போகிறோம்னா நம்ம வந்து 1,00,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறோம். 1,00,000 ரூபா வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களாம் என்னது அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து எலிஜிபிள். அப்படி நம்ம ஒரு வேலைக்கு 1,00,000 ரூபாய்க்குள்ள போறோம்னா நமக்கு வந்து ஒன் டைம் இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க, ஒரு 15,000 கொடுப்பாங்க. ஓகே. அதுதான் நம்ம வந்து ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு வந்து ஒரு 15,000 ஒரு 7,500 வரும். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7,500 கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா
Okay, the portion of considered invested in the designated saving instrument encouraging the financial security and saving. It can be withdrawn by the employer and later paid. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக கிடையாது. இது வந்து அந்த இபிஎஃப்ஓ அப்படிலாம் இருக்குல்ல, அங்கே வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவ்வளோதான். சரிங்களா? அது அதான். இது வந்து எம்ப்ளாயி இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து எம்ப்ளாயர் இன்சென்டிவ் பண்ணுறது என்னன்னா அதே தான். 1,00,000க்குள்ள நீங்கள் யாருன்னா ஒருத்தர் 1,00,000 சம்பளத்துக்கு ஜாப் போடுவீங்கன்னா ஒருத்தர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 3,000 ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் 2 இயர்ஸ். நல்லா போச்சு, 2 வருஷத்துக்கு கிடைக்கும் 3,000. ஓகே, அது என்ன பார்த்துங்க, 36,000 கிடைக்கும் ஒரு வருஷத்துல அவங்களுக்கு. ம் அடுத்து சப்போர்ட் ஃபார் இதான் லோயர் ஹையரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் சஸ்டன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டராக வந்து இன்சென்டிவ் என்ன பண்ணிருக்காங்க, 4 இயர்ஸ் வரைக்குமே நம்ம 3 to 4 இயர்ஸ்க்குமே எம்ப்ளாயருக்கு வந்து மாதம் 3,000 தராங்க. ஓகே, அப்போ தான் நம்ம ஏன்னா நம்ம சர்வீஸ் செக்டரில் நல்லா மேலே போயிடும். அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் அதான் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்காங்க. சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்கிற லேபர்ஸை வந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வேற ஏன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணணும்னா எங்கே பண்ணணும், மேனுஃபேக்சரிங்கில் பண்ணணும். அப்போ மேனுஃபேக்சரிங்கில் பண்ணணும் என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி யார் இருக்காங்க அவங்கள வந்து இன்சென்டிவ்ஸ் பண்ணணும். அதே மாதிரி புதிய ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு தனியான ஸ்கீம் போட்டு அந்த டிஜிட்டல் ஸ்கில் இந்தியா அப்படின்னு மாதிரி ஸ்கில்லை கொடுத்து அவங்கள ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாற்றணும். ஓகே, இது எல்லாமே எவ்ரி திங் வில் பி இன்டர்கனெக்டட். அதே பார்த்தோம்ல, பிரதம மந்திரி விஸ்கட் பாரத் ரோஸ்கர் யோஜனா, அவ்வளோதான். அங்கே என்ன இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும், வேற எதுவும் பெருசாக இருக்காது. பிஐபிலேருந்து வந்து இருக்குதான், அது அப்படியே தான் எடுத்து வந்துருக்கு. ஓகே, ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய செஷன் வந்து நிறைய நியூஸ் கவர் பண்ணியிருப்போம். ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு ஒரு நாள் தானே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 வீடியோ, ஒரு எடிட்டோரியல் வீடியோ ஒன்று இருக்கும், இது பிஐபி ப்ளஸ் இந்த நியூஸ் பேப்பர் இது ஒன்று இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், இந்த வீடியோவை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசியிருப்பேன், அதனால் ஒரு 2x வச்சா முடியாது, ஒரு 1.5 1.75 வச்சு அப்படியே கேட்டுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஐபி வந்து ஒரு பிஐபியில் என்னென்ன நியூஸ் இருந்துச்சு, அடுத்து வந்து இந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன நியூஸ், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது கடைசியாக இருக்கும். படிச்சுட்டு இந்த டாபிக் சொல்லி ஸோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, என்டி என்னது, இது வந்து யாராவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆன்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன இப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் அப்கமிங் வீடியோ we will post on our YouTube channel. Continuously stay on. Thank you for your support.